ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறீங்கன்றதை நான் நம்புறேன். நான் உங்களுக்கு இப்போ காட்ட போறது ஒரு டீ எப்படி போடுறதுண்டு. அதாவது என்ன டீ போடுறது சாதாரணம் தானேன்னு யோசிப்பீங்க. இந்த டீயை குடிச்சிங்கண்டா காலையில சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கோ சரி, பின்னேரத்துல சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கோ சரி உதவியா இருக்கும். இதுக்குள்ள நான் பட்டையும் சேர்த்து போடுறபடியா பட்டை உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிக்கும். அதனால உங்களோட உடம்புல ஒரு புத்துணர்ச்சி உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக கூட இந்த பட்டை தேத்தண்ணி இருக்க போகுது. இந்த டீயை போடுறதுக்கு நான் ஒரு டீ பேக்கெட் எடுத்து காட்டுறேன். கட்டாயம் இதுதான் பாவிக்கணுமென்ற அவசியம் இல்லை. எந்த டீ பேக்கெட் வேணுமென்றாலும் உங்கள்கிட்ட இருக்கிற டீ பாவிக்கலாம். நான் யூஸ் பண்றது இந்த டீ தான், டீ பேக்கெட். இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நன்றா வடிவாக இடிக்கிறேன். பாருங்க, நல்ல வடிவா இடிச்ச பிறகு ஒரு கப்பில தண்ணி சூடாக்குறதுக்காக அடுப்புல வச்சுட்டு 1.5 கப் தண்ணி நான் விடுறேன். 2 கப் தேத்தண்ணி ஊத்துறதுக்கு 1.5 கப் தண்ணி விடுறேன். இந்த 1.5யும் எனக்கு பிறகு நல்லா கொதிச்சு வத்தி 1 கப் வரை மட்டும் நான் கொதிக்க விடுவேன். இதுல இப்ப 2 டீ பேக்கெட்டும் போட்டு இடிச்சு வச்ச இஞ்சியும் போட்டு முக்கியமா ஒரு துண்டு பட்டையும் நான் போட்டு நன்றாக கொதிக்க வைக்க போறேன். இப்ப நான் அதுக்குள்ள ஏலத்தை இடிச்சு வைக்கிறேன். இப்ப பாருங்க, கொதிச்சு கொண்டிருக்குது. தண்ணி நன்றாக கொதிச்சிட்டது. பாருங்க, நான் இதுக்குள்ள இப்ப அந்த இடிச்சு வச்ச 1 கப் ஒரு ஏலக்காயையும் போடுறேன். அதோட சேர்த்து எனக்கு 2 டீஸ்பூன் சீனியும் நான் அதுக்குள்ள சேர்க்கிறேன். இது உங்களோட அளவை பார்த்து நீங்க ஜூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சீனியை உங்களோட 1 கப் டீக்கு எவ்வளவு சீனி உங்களுக்கு தேவையோ அதை ஜூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சில பேர் சீனி இல்லாம கூட டீ குடிப்பினா, நான் கொஞ்சம் டீயோட குடிக்கிறேன். நான் அதனாலதான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்ப நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்ல வடிவா கலக்கி கலக்கி கொண்டிருக்க வேணும். இல்லைண்டா அந்த ஆடை பிடிக்க பார்க்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா கொதிச்சு வெளியால வந்துடும் பால். அதனால நன்றாக செய்துட்டு இப்ப இதை வடிச்சு ஒரு கப்புக்கு விட போறேன். பாருங்க, இந்த டீ ஊத்திக்க பாருங்க, ஏலக்காய் எல்லாம் போகுது. இதுதான் ஒரு வாசத்தை கொடுக்கும். இந்த டீ பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்க. இதை பற்றிய கருத்தை தெரிவிங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.